ஒருத்தவங்க தனியா ஏத்திஸ்ட் அண்ட் ராஷனலிஸ்ட் சொல்றதுனால அவங்க ராஷனலிஸ்ட் எல்லாம் ஆயிட முடியாது. I am an atheist. I don't believe in God, religion, karma, fate, any of that. So if I were to give you a 100% scientific, rational answer, அரவிந்த் அனிமல் ஆக்டிவிஸ்ட் ராஷனலிசம் ஃபவுண்டேஷனை வச்சு வீகனிசம் சோஷியல் மீடியால ப்ரோமோட் பண்றவரு. இன்னைக்கு நாம இந்த அனிமல் டாலர் அரவிந்தோடைய வேகனிசத்தையும் ராஷனலிசத்தையும் டீப் பிலாசாபிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் மூலமாக பொள்ளன்னு பொளக்க போறோம். அரவிந்த் போன்றவர்களுடைய கோர் ஆர்குமெண்ட் அனிமல்ஸோடைய சஃபரிங் அடிப்படையை வச்சுதான் இருக்கு. அதாவது இந்த ஆடு மாடு கழுதை கோழி மீன் இது எல்லாத்துக்கும் வலி உணர்ச்சி இருக்கிறனால இது நாம உணவுக்காக கொல்றதும் இல்ல வளர்க்கறதும் மாரலி அண்ட் எத்திக்கலி ஒரு தவறான செயல். ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னா நம்ம மாஸ் ஃபுட் ப்ரொடக்ஷனுக்காக அனிமல்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும் பொழுது அனிமல்ஸ் மேல நிறைய க்ரூவல்டி அண்ட் வயலன்ஸ் நடக்குது. அப்போ அனிமல்ஸ் பேஸ் பண்ணி இருக்க நம்ம ஃபுட் கன்சம்ஷனால மாஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குதுன்ற ஆர்குமெண்ட் வச்சு நீங்க வீகனா மாறினீங்கன்னா அனிமல்ஸோட சஃபரிங்க குறைக்கலாம்னு வலியுறுத்துறாரு. மாஸ் கன்சம்ஷனால எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது. இது லாஜிக்கலி கரெக்ட். அப்போ வீகனா மாறுறது எத்திக்கலி அண்ட் மாரலி ரைட் டெசிஷன். இங்கதான் பிலாசபி ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு இப்போ அனிமல் எக்ஸ்ப்ளோட்டேஷனை தடுக்க நீங்க ஒரு வீகனா மாறுறீங்க. அதனால நீங்க எத்திக்கலி ரைட் மாரலி ஜஸ்டிஃபைடுன்னு லாஜிக்கல் டிடக்ஷன் பண்ணி ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா அனிமல் சஃபரிங்க மட்டும் கணக்குல எடுத்த நீங்க ஈகோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்ட் கல்ச்சரை எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறீங்கன்ற கணக்கு எடுக்கல. இதுக்கு என்ன அர்த்தம் ஆகுதுனால் நீ உயிரினங்கள்ல பாரபட்சம் பாக்குற. ஆடு மாடு பன்னி கோழி மத்ததெல்லாம் கேடுகட்டு. இப்போ சென்டியன்ஸ் என்ற கான்செப்ட் இஸ் நாட் அ சயின்டிபிக் அப்சல்யூட். இது ஒரு லாங்குவேஜ் கான்ஸ்ட்ரக்ட். 2+2=4 மாதிரி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நாம சென்டியன்ட் இல்லன்னு சொல்ற உயிரினங்கள் ஃபியூச்சர்ல சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால சென்டியன்ட் தான் அப்படின்ற முடிவுக்கு வரலாம். அப்போ நீ ஒரு வேகனாரு இல்ல வெங்காயமாரு, அது ஓன் சாய்ஸ். பட் ஒரு வீகனா மாறுறதுனால ஓவரால் சஃபரிங் அண்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷனை நீங்க எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்கன்றது உங்களால அசஸ் பண்ண முடியாது. இல்ல அதையும் மீறி நீ இல்ல நொல்லன்ட்டு வாதம் வைக்கிறனா நீ மாரல் லைசன்சிங் இல்ல மாரல் எக்ஸெப்ஷனலிசம் பண்றேன்னு அர்த்தம். மாஸ் கன்சூமரிசம் அண்ட் கன்சம்ஷன்னால மாஸ் எக்ஸ்ப்ளோட்டேஷன் நடக்குது. there is no doubt. ஆனா ஒரு வேகனா மாறுவது தான் இங்க சரின்னு சொல்வது ஒரு மூட நம்பிக்கை. ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ், எவல்யூஷன், கல்ச்சரல் விஸ்டம் அண்ட் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் உங்க மென்டல் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்க திணிச்சு மாரல் சுப்பீரியாரிட்டி தான் கிளைம் பண்ண பாக்குறீங்க. Finish.